இன்றைக்கி சாதம் வடித்தாச்சு. இன்றைக்கி உப்பு பருப்பு தான் செஞ்சேன். ரொம்ப சிம்பிளாக பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தழை போட்டு தாளித்து விட்டுணும். அவ்வளோதான். வேறு எதுவுமே போடுறதில்ல. வெங்காயம், பூண்டுலாம் கூட போடலை. இந்த உப்பு பருப்பு நல்லாயிருக்கும். சும்மாவும் சாப்பிட்லாம், ரசம் கலந்தும் சாப்பிட்லாம். அதுக்கு தான் ரசம் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரசம் நேற்றுக்கு செஞ்சது ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுருந்தேன். சரி, அது கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே பண்ணலை. முட்டையும் வேக வைக்கல, வேறு எதுவும் அப்பளம் கூட பொரிக்கல. சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான். எப்போ பாரு எண்ணெயும் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ரசம் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அது கூட அந்த பருப்பு வேக வச்சதில் தான் சூடு பண்ணுறேன். அப்போவும் பாத்திரம் நிறையா சேர்ந்துக்கும். எவ்வளோ நம்ம சிக்கனமாக பாத்திரம் செலவு பண்ணுறோம். கரண்டி கூட இதுலேயும் போட்டு இது பண்ணுறோம். ஆனால் 4 மணிக்கெலாம் சிங்கே நம்பிடும். சரி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதான்.